ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஜய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மல்லி ஏன் இப்படி இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்யறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், நம்மக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நம்ம ஒரு நார்மலான ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம். ஸோ இது போட்டாங்கன்னா சரியாயிடும், மல்லி நார்மலாக நம்மக்கிட்ட பார்க்குவாங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா டேப்லெட் வாங்கிட்டு நம்ம மல்லிக்கிட்ட சொல்லி தான் கொடுக்குறாரு. அதாவது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரியல மல்லி, நீ என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அப்படி சொல்லணும்னு நினச்சா சொல்லு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சொல்கிறத எதையுமே நம்ம மல்லி கேட்காம அமைதியாகவே இருக்காங்க. சரி ஓகே, இந்த டேப்லெட்டாவது நீ போட்டு பாரு, உனக்கு ஒரு அளவுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம விஜய் டேப்லெட்டை கொடுக்குறாங்க. ஆனாலையும் மல்லி அந்த டேப்லெட்டை எடுத்துன்னு போயிட்டு அதை அந்த டேப்லெட்டை மாத்திரையை முழுங்காமல் கீழே டஸ்ட்பினில் போட்டுடுறாங்க. ஸோ அந்த டஸ்ட்பினில் இருக்கிற டேப்லெட்டை நம்ம விஜய் எடுத்து பார்த்துட்றாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட மொபைலுக்கு கால் வருது. அது யாரா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ராஜேஸ்வரி தான் கால் பண்ணுறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா, மல்லி உனக்கு கால் வந்துட்டு இருக்கு, ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, அந்த ஃபோன் எடுத்து பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோ வரேன் பெரியம்மா அப்படின்றாங்க. அதுக்குள்ளே நம்ம விஜய் கண்டிப்பாக அந்த மொபைல் எடுத்து பேசணுங்க. ராஜேஸ்வரியா, எதுக்கு மல்லிக்கு கால் பண்ணுறா, மல்லி பேச மாட்டாளே அப்படின்ற மாதிரி தான் அட்டன் பண்ணி பேச போகிறாங்க. உடனே ராஜேஸ்வரி சொல்ல போகிறாங்க, உன் ஒய்ஃப் டைவர்ஸ்க்கு கையெழுத்து போட்டா, அவ்வளோதான், இனிமேல் நீ மல்லியோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டு நம்ம விஜயோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.